சென்னை போரூர் அருகே தனியார் வாடகை கார் நிறுத்துமிடத்தில் திடீரென ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் சுமார் 200 கார்கள் எரிந்து எலும்புக்கூடாக மாறின. விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனை எதிரே ஊட்டோ என்ற கால் டாக்ஸி நிறுவனத்திற்கு சொந்தமான கார் நிறுத்துமிடம் உள்ளது. அங்கு 200க்கும் மேற்பட்ட கார்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இன்று பிற்பகலில் திடீரென்று கார் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. மளமள என்று கொழுந்துவிட்டு எரிந்த தீயானது வரிசையாக நிறுத்தப்பட்டிருந்த கார்களுக்கும் வேகமாக பரவியது. இதனால் அப்பகுதி முழுவதும் கரும்புகை மண்டலமாக காட்சியளித்தது. கரும்புகை சூழ்ந்ததாலும் கார்கள் தொடர்ந்து எரிந்ததாலும் போரூரிலிருந்து பூந்தமல்லி செல்லும் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புகை மூட்டத்தால் மருத்துவமனையில் இருந்த நோயாளிகள் அவதிக்குள்ளாகினர். தகவல் அறிந்ததும் 10 தீயணைப்பு வண்டிகள் மற்றும் தண்ணீர் லாரிகளுடன் சென்ற தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்த முயற்சித்தனர். ஆனால் கார்களில் உள்ள டயர்கள் வெப்பத்தால் வெடித்து சிதறியதன் காரணமாக தீயணைப்பு துறையினருக்கு தீயை அணைப்பது சவாலான காரியமாக மாறியது. 2 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ முற்றிலும் அணைக்கப்பட்ட நிலையில் சுமார் 200 கார்களும் முற்றிலும் எரிந்தன. தீ விபத்திலிருந்து 25 கார்கள் மட்டும் தப்பியதாக தீயணைப்பு துறையினர் தெரிவித்தனர். வாடகை கார் நிறுத்தமிடம் அருகே காலி இடத்தில் கொட்டப்பட்டிருந்த குப்பையில் ஏற்பட்ட தீயை முறையாக அணைக்காத காரணத்தினால் குப்பை மூலம் கார்களுக்கு தீ பரவியது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெற்ற சர்வதேச விமான கண்காட்சியின் போது அங்கிருந்த கார் நிறுத்துமிடத்தில் இதே போன்று நேர்ந்த தீ விபத்தில் 300க்கும் மேற்பட்ட கார்கள் எரிந்து சேதமடைந்தது குறிப்பிடத்தக்கது. மதியழகன், செய்திப்பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.